பொதுவாக நான் கேட்டு வளர்ந்தது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து வெளிநாட்டு கடவுள், வெள்ளைக்கார கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இயேசு வெளிநாட்டு கடவுள், வெள்ளைக்கார கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. வேதம் என்ன சொல்லுது அது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஊர் உலகம் 1000 சொல்லலாம், அதெல்லாம் நமக்கு மேட்ரு கிடையாது. நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுது, தேவ வசனம் என்ன சொல்லுது, சரிங்களா? ஆமாம், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அது சொல்லுது, ஆமாம், அவர் எல்லாருக்கும் கடவுளாம், சரிங்களா? அவர் வெறும் வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது, தமிழர்களுக்கும் அவர் தான் கடவுள், சரிங்களா? ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அவர் தான் தெய்வம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை. அதனால் நம்ம சாமி என்றைக்குமே அவர் நமக்கும் சாமி தான். அவர் வெளிநாட்டு கடவுள் மட்டும் கிடையாது, அவர் உள்நாட்டு கடவுள் தான், சரிங்களா? எல்லாருக்கும் அவர் கடவுள், இப்போ நமக்கும் கடவுள். அதனால் அவர் வெளிநாட்டு கடவுள், வெள்ளைக்கார கடவுள்னு சொன்னால் நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறதில்ல தப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் டைட்டிலே இப்படி வச்சோம், தமிழ் புத்தாண்டு அதுவுமா. ஆமாம், தமிழ் கடவுள் இயேசு கிறிஸ்துங்கிறதையும் தெரியப்படுத்திடுவோம். ஆமாம், தமிழுக்கு மட்டும் இல்லை, தெலுங்குக்கு அவர் தான் கடவுள், எல்லாத்துக்கும் அவர் தான் கடவுள், நமக்கு அவர் தான் கடவுள். ஓகே, இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஆமென். ஆமாம்.